நீங்கள் அதிகமான வீடியோவில் வந்து ஹிந்து முஸ்லீம் எல்லாமே விரத காலங்க நோன்பு இருக்கிறதுனா நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் கிறிஸ்டின்லேயும் இருக்குங்க. அது ரொம்ப பேருக்கு தெரியாது. கிறிஸ்டினில் வந்து 45 நாள் வந்து விரத காலங்கள் இருக்குது. ஃபஸ்ட்டு லாஸ்ட் வீக் வந்து இவங்க விபூதி புதன் வந்து சொல்லுவாங்க. அன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி லாஸ்ட் ஈஸ்டர் தான் எண்டு. வார வெள்ளிக்கிழமை வந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வந்து நாங்கள் விரதம் இருந்து அதை வந்து கடைபிடிச்சிட்டு வருவோம். அது வந்து மோஸ்ட்லி வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டோம். இப்போ கொஞ்சம் பசங்க வந்து சின்ன பசங்க இருக்காங்க, அவங்கள வந்து இது பண்ண முடியாதுன்னா வெள்ளிக்கிழமை மாத்திரம் நான்வெஜ் சாப்பிட்டாம மற்ற நாள்லாம் ஓகே. அதுக்காக ரொம்ப இல்லைங்க, ஃபிஷ்னா ஓகே, அந்த மாதிரி போயிருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். அது நான் இதே வந்து வெள்ளிக்கிழமை இந்த விலாகை வந்து கன்டினியூ பண்ணலான்னு நினைக்கிறேன். காலையிலே வந்து என்னோடய யோகா கிளாஸ் முடிச்சு அதுக்கடுத்து கன்டினியூ பண்ண ஆரம்பித்தேன். தம்பிக்கு வந்து நார்மலாகவே ஸ்கூல் வந்து 1 மணிக்கு. நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணதே வந்து 10 மணிக்கு தான் கிளீனிங் ஒர்க்கு. தம்பியுமே ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க. டிவி பார்க்குறதோ அவங்களுக்குன்னு தனியாக விளாட்றதுனோ அந்த மாதிரிலாம் என்னோட கலந்து அதே மாதிரியே பண்ணுவாங்க. ரொம்ப பேர் கேட்குறீங்க எப்படி அவன் போர் அடிக்காதானே. நான் செய்கிறது அவருக்கு செய்ய ரொம்ப பிடிக்கும். நான் மாப்படும்போது அவர் மாப்படுவார், துணி நான் காயப்பட்டேன்னா அவரும் காயப்படுவார், அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கடுத்து எல்லாம் குளிச்சுட்டு ப்ரேயர் பண்ணி முடிச்சுட்டு ரொம்ப டைம் ஆயிடுச்சு. அதனாலேயே டக்குன்னு வீடியோ எடுத்த மாதிரியே இருந்துச்சு. நான் வந்து கொண்டக்கடலை பிரியாணி தாங்க பண்ணியிருந்தேன். நார்மலாக வந்து இந்த விரத சாப்பாடுக்குன்னா குழம்பு, சாதம், பொரியல், கூட்டு எல்லாமே சூப்பராக பண்ணுவாங்க. அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன். தம்பி பக்கத்து இது பில்டிங்கில் ஏதோ உட்லண்ட்ஸில் இருக்கனால அந்த பில்டிங்கில் விட்டு பக்கத்துலேயே தாங்க பாப்பா ஸ்கூலும் இருக்குது. அவங்களுக்கு வந்து லஞ்ச் கொடுத்துட்டு வீட்டுக்கு வரும்போது 2 மணி ஆச்சு. ரொம்ப பயங்கரமாக சிங்கப்பூரில் சூடாக இருந்துச்சு. சரி ஒரு மோரை கலக்கி குடிக்கலான்னு குடிச்சிட்டு அப்புறம் மறுபடியும் வீட்டுக்குள்ளே வச்சுருந்தோம். நல்ல சன்லைட்டாக இருக்கான்னு வெளியே காய போட்டு தம்பியை கூப்பிட போனேன். மழை வந்துருச்சுங்க. உள்ளதாங்க எல்லா ட்ரெஸ்ஸுமே எடுத்து வச்சுருந்தாங்க. பாப்பாவுமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல் பண்ணுவாங்க. ரொம்ப 2 இயருமே ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. எப்படியும் ஃப்ரைடே ஆனால் அன்றைக்கி கொஞ்சம் ஏதாச்சும் அவங்களுக்கு பிடிச்சது வாங்கி கொடுப்பேன். எங்கள் காண்டாக்ட்லேயே வந்து ஒரு கடை இருக்குது. அங்கே போய் அவங்க 2 பேருக்கு வேஃபிள் வாங்கிட்டு சரி நம்மளுக்கு ஒரு ஜூஸ் வாங்கலாமேன்னு பார்த்தேன். ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்துச்சு. $7 மேலே தான் இருந்துச்சு. சரின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது என் ஹஸ்பண்டை சொல்லிக்கிட்டு இருந்தேன்னா டக்குன்னு மெக்டானலில் ஒரு ஜூஸ் ஆர்டர் போட்டாங்க. அதுவும் பக்கத்துலேயே தான் இருக்குது. அந்த ஜூஸை வாங்கிட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. அன்றைக்கி ஹோலியில் நேற்று அதோட ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஹோலியை நல்லா செலிப்ரேஷன் பண்ணி முடிச்சுட்டு ஈவினிங் மேலே தாங்க வடையே சுட்டு செம்மையாக சாப்பிட்டு இந்த நாள் சூப்பராக போச்சு. ஃப்ரைடே இந்த மாதிரி லாங் வீடியோவோடு உங்களை மீட் பண்ணுறேன். மீண்டும் சந்திப்போம்.